விக்ரமாதித்தன் கதை தொடங்குகிறது. பட்டியும் மனதில் மகிழ்ந்து தன் பெண்ணுக்கு புத்திமதிகள் சொல்லும் பாவனையில் அங்கு பெண் வேடத்தில் விக்ரமாதித்தன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை ஜாடையாக சொல்லிவிட்டு அவ்விடமிருந்து விடைபெற்று தன் சுயரூபத்துடன் நர்த்தகி கரும்பிலியாளின் இல்லம் நோக்கி சந்தோஷமாக கிளம்பிவிட்டான். மாணிக்கம் செட்டியாரும் தன அமராவதியை அழைத்து, மகளே, இப்பெண்ணின் கணவன் உன் கணவன் சென்ற வண்ணமே தான் தேசாந்திரம் சென்றிருக்கிறான். ஆகவே இவளின் தந்தை அவனை தேடி சென்றிருக்கிறார். அவர்கள் வரும் வரை நீதான் இப்பெண்ணுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும். புருஷனை பற்றிய ஏக்கம் இவளுக்கு தோன்றாதபடி நீ இவளிடம் அந்யோன்யமாக பழகி இவளுடன் ஆனந்தமாக பொழுதை கழிக்க வேண்டும். கவனித்துக்கொள் என்று கூற தன அமராதி குதூகலம் அடைந்து தனது எண்ணம் பலித்ததென்று இன்முகத்தில் குறும்பு புன்னகை தவழ விக்ரமாதித்தனாகிய பெண்ணை இறுக தழுவி கரம் பற்றி, வாராய், நாம் விரும்பும் உயிர்த்தோழியே, உன் மனம் மகிழும்படி நான் நடக்க சித்தமாயிருக்கிறேன் என்று மொழிந்து அந்தப்புறம் அழைத்து சென்று இருவரும் ஒரு களத்தில் இருந்த அரிசுவை உணவை உண்டார்கள். பின்னர் பகற்பொழுதில் சோழி சொக்கட்டா நாடி ராக்காலத்தில் வந்ததும் தாம்பூலம் தரித்து களபகஸ்தூரி முதலான வாசனாதிகள் பூசி முல்லை மல்லிகை மறிக்கொழுந்து மலர்கள் சூடி பாங்கிமார்கள் நித்திரையில் ஆழ்ந்ததும் ஏகாந்தமாய் ஒரு அறையில் சென்று மரகதப்பட்டு விரித்த மாணிக்க கட்டிலில் பூக்கள் தூவி அதன் மீது அமர்ந்து தோழிகள் இருவரும் குறுப்புடன் அந்தரங்கமாக சிரித்து பேசத் தொடங்கினார்கள். அப்போது விக்ரமாதித்தனும் தன் பெண் ரூபத்தை போக்கி சுயரூபம் தரித்து நள்ளிரவில் கந்தர்வ முறைப்படி தன அமராதியுடன் கழித்திருந்தான். விடுகின்ற நேரத்தில் விக்ரமாதித்தன் மறுபடி தன் பெண் ரூபத்தை தரித்து கொண்டான். இவ்வாறு விக்ரமாதித்தன் பகல் முழுவதும் பெண்ணாகவும் இரவிலே ஆணாகவும் மாறி ஆனந்தமாக இருக்கும் ரகசியம் யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இப்படி இருக்கையிலே ஒரு நாள் அந்நகரத்து அரசன் ராஜகேசரி வாரம் ஒரு முறை ஊர்வலம் வரும் வழக்கப்படி 4 வகை சேனை புடைசூழ யானையின் மீதேறி பவனி வந்தான். யானையும் வீதியில் மாணிக்கஞ்செட்டியாரின் மாளிகை அருகில் வந்தது. அந்த சமயம் மேன்மாடத்தில் தன அமராவதியும் அவளுடைய தோழியுமான விக்ரமாதித்த பெண்ணும் தங்களுடைய வீதியில் நாடாளும் அரசன் கோலாகலமாய் பவனி வருவதை கூட கவனியாமல் ஒருவரை ஒருவர் குறும்பாக பார்த்து கஞ்சாடை செய்வதும் கண்ணாடி எதிரில் அமர்ந்து பொட்டிடுவதும் பூமுடிப்பதும் சாந்திடுவதும் ஜவ்வாது அணிவதும் விதவிதமாக சீவி சிங்காரித்து பார்ப்பதுமாக சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர். இதை கண்ட அரசன் தன் ஆடம்பரத்தை பார்த்து மயங்கி திரும்பியும் பாராத அவர்களை கண்டு துணுக்குற்று, செல்லும் யானையை நிறுத்தி 2 பெண்களும் தன்னை ஏறிட்டு பார்ப்பார்கள் என்று அவர்களை பார்த்து கண் சிமிட்டாமல் அம்பாரியின் மீது வீற்றிருந்தான். 2 பெண்களும் அரசனை சிறிதும் பொருட்படுத்தாமல் கீழ் மாளிகைக்கு குதித்தோடிவிட்டார்கள். அதை பெரும் அவமதிப்பாக கருதி ஆத்திரமுற்ற மன்னன் தன் அரண்மனைக்கு திரும்பியதும் அவ்விரு பெண்களை பற்றி விசாரித்தான். தன் கணவன் இல்லாத காலத்தில் நாயகன் பக்கத்தில் இருக்கும் பொழுது செய்யும் நல்ல அலங்காரங்கள் செய்யும் இவர்களுக்கு நிச்சயமாக சோரநாயகன் இருக்கத்தான் வேண்டும் என்று யூகித்தான். அறிக்கைக்காரர்களை அனுப்பி மாணிக்கம் செட்டியாரை அழைத்து வர ஆணையிட்டான். செட்டியார் வந்ததும் அரசன் அவரை நோக்கி, ஐயா செட்டியாரே, உமது புத்திரி தன அமராவதிக்கு நிச்சயிக்கப்பட்ட மருமகன் கடல் கடந்து சென்றவர் இன்னும் திரும்பவில்லை. பருவ வயதில் உம்முடைய புத்திரியோ எத்தனை நாளைக்குத்தான் வாழா வெட்டியாக இருப்பது? தன அமராவதியை எனக்கு தாரை வார்த்து கொடும். சகல சீசிறப்புடன் சிங்காரமாய் என் அரண்மனையில் அவளை வாழ வைக்கிறேன் என்றான். அரசே, எங்கள் குலத்தில் வேறு கோத்திரத்தாருக்கு பெண் கொடுப்பதில்லையே. மேலும் என் சகோதரியின் குமாரனுக்கு மனம் முடிப்பதாக நிச்சயதார்த்தமும் நடந்துவிட்டது. நீங்கள் அவளிடம் ஆசை வைப்பது அழகல்ல என்றார் செட்டியார். இதை கேட்டு கோபம் கொண்ட அரசன், செட்டியாரை, உமது பெண்ணுக்கு சோரநாயகன் இருப்பது உமக்கு தெரியாதா? அது மட்டும் உங்கள் குலத்துக்கு அழகோ என்று கேட்டார். விசனமடைந்த செட்டியார், அரசே, தாங்கள் அபாண்டம் பேசுகிறீர்கள். என் பெண் உத்தமி என்று சொல்லவே மன்னன் வெகுண்டு எழுந்து, இன்றிலிருந்து 40 நாளைக்குள் உமது உத்தர புத்திரியின் சோரநாயகனை கையும் களவுமாக பிடித்து தருகிறேன் என்று சபதம் செய்துவிட்டான். மாண்புள்ள தன் குலமகளை பற்றி மன்னன் இழிவாக பேசிவிட்டதை எண்ணி மனம் நொந்த செட்டியார் ஒருவேளை பருவப்பெண்ணை நம்ப முடியாதென ஐயுற்று கத்தியுடன் அன்றிரவு அவளின் அந்தப்புறம் நோக்கி நடந்தார். அப்போது விக்ரமாதித்த பெண்ணும் தன அமராவதியும் தனித்தனி கட்டிலில் நித்திரை போவது கண்டு நிம்மதி கொண்டு மகளின் கட்டிலில் பெருமூச்சு விட்டபடி அமர்ந்தார். அமர்ந்த அசைவில் விழித்த அமராவதி தன் தந்தையென அறிந்து வணங்கி வரவேற்று நின்றாள். செட்டியார் மகளை நோக்கி,
தூக்கம் வராததால் பேசிக்கொண்டிருக்கலாம் என வந்தேன். நீயோ நன்றாக தூங்குகிறாய். சரி, நன்றாக தூங்கு என்று தன் மகளின் கற்பு நிலை கண்டு தன் மனையாளிடம் சென்று மன்னன் மமதையாக பேசிய வார்த்தைகளை மொழிந்தான். அவளும் நம் பெண்ணின் மானம் தவறினால் நாம் உயிரோடு இருப்போமா என்ன என்று வருந்தினாள். அவ்வேளையில் அரசனோ தன் காவற்படையின் தலைவர்களை வரவழைத்து, நமது நகரத்தில் மாணிக்கம் செட்டியார் வீட்டில் தனாமராவதி என்னும் பெயருள்ள பெண் இருக்கிறாள். அவளிடம் வந்து போகும் கள்ளக்காதலனை இன்றிலிருந்து எண்ணி 40 நாட்களுக்குள் நீங்கள் பிடித்துவிட்டால் 10,000 பொன்னும் மானியமும் தருவேன். இல்லாவிட்டால் உங்கள் கண்களை பிடுங்கி காட்டிற்கு துரத்தி விடுவேன் என்று கடுமையாக கட்டளையிட்டான். காவலர்களும் விரைந்து சென்று மாறுவேடம் புனைந்து யாரும் அறியா வண்ணம் தனாமராவதியின் மாளிகையை சுற்றி ரகசியமாக காவல் புரிந்து வரலானார்கள். சோரநாயகன் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வந்தாலல்லவா இவர்களின் கையில் சிக்குவான். நாளும் 39 ஆகிவிட்டது. இன்னும் இருப்பது ஒரு நாள். சோரநாயகனை கையும் களவுமாய் பிடித்து காட்டாவிட்டால் அரசன் தங்களின் கண்களை பறித்து விடான் என்று மருண்ட காவலர்கள் பரபரப்புற்று அன்றைய இரவு அதிக கவனமாக அமராவதியின் மாளிகையை காவல் புரியலானார்கள். தொடரும். நன்றி, வணக்கம். ஷேர் செய்யவும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.